உங்க உடம்புல 8 வருஷமா குடியிருந்த அந்த ஆத்மா எப்படிதான் இறந்துச்சு சொல்லுங்க. கேட்டோம், நீங்க எப்படி இறந்த? அதுவும் கரெக்டா சொல்லுது. அது விழுகும் போது அதுக்கும் 8 வயசாம். எப்படி நீங்க விழுந்தன்னு கேட்டோம். உங்க வீடு எங்க இருக்கு? இங்க எல்லாம் தமிழங்க இருக்காங்க, நீ எப்படி வந்தா சொல்லி உங்க வீட்டு பின்னால பாருங்க கம்பத்தி வீடு, மேக்காட வீடு இருக்குல்ல, பழக வீடு, அந்த வீட்டுல தான் நான் இருந்தேன். அந்த வீட்டுல நான் இருக்கும்போது அதுக்கு 3 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க பெத்த அம்மா இறந்துட்டாங்க. வக்காலத்துக்கு 2வது திருமணம் செஞ்சுட்டாரு. 2வது திருமணம் செஞ்சோன்னா அந்த அம்மா இதை பயங்கர கொடுமை. அவங்க அப்பா இருக்கும்போது நல்லா பார்க்குறது. அவங்க அப்பா வேலைக்கு போட்டா சிஷான கொடுமை. என்ன கொடுமைனா வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யணும். 8 வயசு அப்ப அது சொல்லுது. அதுக்கு 7 வயசு அந்த மாதிரி தான் இருக்குமா. சாப்பிட்டுட்டு அவ்வளோ மங்க கழுவுப்பாங்க. அவங்க வீட்டுல பைப்பும் இருக்காதான், கிணத்து தண்ணி தான் எடுக்கணுமா. அப்ப அந்த டைம் படிச்சு இருந்து ஸ்கூலை விட்டு நிப்பாட்டாங்க. ஸ்கூலுக்கு போகாம அடி வாங்கி ஆளு மேல காயப்பட்டு ஆளு இழைச்சிருச்சு. சாப்பாடு கொடுக்கறது இல்ல, அடிக்கிறது. அப்ப குஷி வெளியே பாத்துருங்க. அந்த மங்காளு தூக்கி கழுவுறதுனால அதெல்லாம் முடியாம அதெல்லாம் செஞ்சிருக்கோம். எங்க வீட்டு கேணியில கொண்ட கழுவிட சொல்லிட்டு நாங்க பாய்க்கிற கேணிக்கு நடந்து வந்திருக்கு. பின்னாடி இருந்து நடந்து அங்க கழுவும் போது இந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்காம அடி வேற பசி மயக்கத்துல விழுந்துருச்சு. கிணத்துல விழுந்தோடனே காப்பாத்தின்னு கத்தி இருக்கு. ஆனா யாருமே அங்க ஒய் செய்யாம அப்படியே அது இறந்துருச்சு. கிணத்துல இது விழுந்தோன்னா இது மேல அது பூந்துருச்சு. பூந்தோடனே எங்க வீட்டுல எல்லாமே நல்லா அடைபிராடிலாம் நிறைய பேர் இருக்கும். அதுக்கு இங்க பிடிச்சிருச்சு. அவங்க இறந்ததுல உங்களுக்கு தெரியுமா? இல்ல அந்த டைம்ல நீங்க அந்த வீட்டுல இல்லையா? அதுக்கு முன்ன அது இறந்துருக்கு. நீங்க அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு போயிருக்கீங்க. அதுக்கு பிறகுதான் நாங்க அந்த வீட்டுக்கு போனோம்னா எங்களுக்கு அந்த கதை தெரியல. அப்புறம் அந்த பிள்ளை சொல்லிச்சு, எனக்கு ரொம்ப கொடுமை. அந்த கொடுமை அடி, சாப்பாடு இருக்காது, அடிச்சு மேலெல்லாம் காயமா இருக்கும். அந்த காயத்துல கூட மருந்து போட கூட ஆள் இருக்காது. இந்த பசி மயக்கத்தினால தான் நான் அந்த கிணத்துல விழுந்துட்டேன். நான் அப்பயும் அப்படி கத்துனேன், காப்பாத்துன்னு யாருமே என்னை காப்பாத்தல. அதோட நான் அப்படியே செத்துட்டேன். இப்போ அதுக்கு தோண யாருமே இல்லையா. என் தங்கச்சி ரொம்ப கோயத்தானது, நல்ல வீட்டு வேலை செய்யும். அதுக்கு அதெல்லாம் அதுக்கு பிடிச்சிருச்சு. இவங்க நல்லா வேலை செய்யும். இது யார்கிட்ட பேசாது, ரொம்ப கோயத்தா இருக்காக எனக்கு இதை பிடிச்சிருக்கு சொல்லிட்டு அப்புறம் எங்க அப்பா சொன்னாரு, இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ நல்லபடியா கிளம்பி இருந்தேன். எங்க அப்பா மண்டை கழுவுறதுக்காக என்ன சொல்லுது, நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா அப்படின்னு தெரிச்சு. அதுவும் அழுதுகிட்டே சொல்லு, உங்களை அப்பா நான் கூப்பிடலாமா, எனக்கு எங்க அப்பா கூட எனக்கு அம்மா பாசம் அப்பா பாசம் எல்லாம் கிடைக்கல அப்படின்னு. எங்க அப்பா வாங்கி சரி பரவாயில்ல அப்பா தரையா கூப்பிட்டு சொன்னாரு. அப்புறம் என்ன சொல்லுதுப்பா, நீ டெவலப் கேட்க உங்களுக்கு நம்பர்லாம் தரேன்ப்பா, உங்களுக்கு நல்ல நிலைக்கு கொண்டாந்து நான் வச்சுக்கிறேன்ப்பா, இதோட பெரிய வீட்டுக்கு நீங்க கல்வி வீட்டுக்கு போற மாதிரிலாம் நான் கொண்டாந்து வச்சிருந்தேன்ப்பா, உங்களுக்கு எப்ப நம்பர் வேணும் கேளுச்சு. எங்க அப்பாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தமிழ்ல சொல்லுது. எங்க அம்மா பின்னால இருந்து முறைக்கிறாங்க எங்க அப்பாவை. இப்ப ஒரு ஆளுக்கு உணவு போது இப்ப நம்பரு கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் சொன்னாங்க நம்பரை கேட்டுட்டு உன் பிள்ளைய கேட்க போது அப்பதான் உனக்கு தெரிய போகுது. அதோட எங்க அப்பா சொன்னாரு, சரி இப்ப நீ போறியான்னு. இப்ப நான் போனேன், உங்களுக்கு எப்ப வேணுமோ நீங்க என் பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லிச்சு. உடனே எங்க அப்பா உன் பேரு சொல்லிட்டு ஒரு எடுத்து பேரெல்லாம் எழுதிக்கிட்டு போயிருச்சு. அது பேரு சித்தி சூராயிடா. என்னது சித்தி சூராயிடா எழுதி வச்சுக்கிட்டாரு. சொல்லிச்சு சரி இப்ப நான் போறேன் சொல்லிச்சு. அப்ப உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ என்ன கூப்பிடுங்க. அது சொல்லிச்சு உங்களுக்கு தேவைப்படுறப்ப என்ன கூப்பிடுங்க. நான் கூப்பிடாதப்பெல்லாம் வந்துடும். ராத்திரி மணி 7க்கு மேல சாம்பிராணி போட்டு முடிச்சு மணி 8 வச்சுக்க வந்துடும். வந்துகிட்டே இருந்துச்சா வந்துடும். வந்துட்டு யார்கிட்ட பேசுறது, எங்க அப்பா தான் பேசும். அதுக்கு எங்க அப்பா பிடிக்கும். ஏன்னா எங்க அப்பா சொன்னாரா, நீ என் அப்பா கூப்பிடு நம்பர் கொடுத்து சொல்லி எங்க அப்பா சந்தோஷமா இருக்காருல்ல. இவரே காக்கா பிடிச்சாலே நம்ம இந்த வீட்டுல இருந்துடலாம், இது உடம்புல எப்படி இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அப்ப சரின்னு சொல்லிட்டு ஒரு மாசம் செஞ்சு இந்த மாமா சாமியாடு வரும்னு சொன்னா அவருக்கு கல்யாணம் வந்துருச்சு. அப்ப நாங்க என்ன சொன்னோம், சரி குடும்பத்தோட எல்லாரும் கல்யாணத்துக்கு போவோம் சொல்லிட்டு எல்லாம் குடும்பத்தோட போயிட்டோம். இந்த கதை இந்த சித்தப்பாக்கு எங்க மாமாக்கு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஆத்தமாத உடம்புல உட்காந்துருக்கு இவ்வளவு நாள் இந்த மாதிரி நினைச்சு தெரியாது. எல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு மக்கள் எங்களுக்கு பொண்ணு வச்ச டின்னர் நாங்களாம் வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு வேலை ஸ்கூல் சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். இதுவும் வரன்னு சொல்லி கிளம்பிச்சு. அம்மா கிளம்பிட்டாங்க, எல்லாம் கிளம்பிட்டு வெளியே ஒரு நேரத்துல போயிட்டு வந்துட்டு அங்க இல்லாத பொண்ணை குத்தி சித்தப்பா சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் கிளம்புங்க, அம்மாவும் இதையும் மட்டும் இங்க புடிச்சுவீங்க, இது பயங்கரமான ஆளு உங்களுக்கு தெரியாது, இங்க இருந்து பாருங்க அப்படின்னு. சரி சொல்லிட்டு அப்படி இப்படி ஓட்டிக்கிட்டு சரி சொல்லிட்டு பஸ்ஸை கணக்கு விட்டாங்க. அனுப்பி விட்டு 3 நாள் சென்று வந்துருச்சு திருப்பிட்டு. அப்புறம் அம்மா போன் அடிச்சு சொன்னாங்க, இல்ல திருப்பிட்டு வந்துருச்சு, ஆனா நான் ஒண்ணுமே செய்யல, அதுக்கு உதவி செய்யறது அது உடம்புல உள்ள ரத்தத்தெல்லாம் அது உறிஞ்சிருச்சு. மாமா சொல்லிட்டாங்க, நீங்க இங்க கூட்டிட்டு வாங்க, இது நம்ம கிட்ட விளையாடுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டுட்டா. ராத்திரி 8 மணிக்கு சாமி வேலைக்கு ஆரம்பிச்சு அதை ஓட்டி எடுக்க விடிய காலையில மணி 4 வருது. மாமாவுக்கு பாட்டி காளிமா வெறியாயி என்ன சொன்னாங்கன்னா, அம்மிக்கல் இல்ல அது மேல வச்சு நடப்பாங்களா, அதை தூக்கி தலையில தூக்கி வச்சு நடந்து வான்னு சொல்லிட்டு இங்க இருந்து சிம்பாங் இடம் இருக்க அந்த எங்கேயோ ஆத்தங்கரை இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் ஆத்தங்கரையில வச்சு ஆத்துல முழுக வச்சு 6 ஆம்பளைங்க சாமியாரோட சேர்த்து அப்ப தாண்டிட்டா போனுச்சு.
அவங்க சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல நீ போல நான் உனக்கு என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது, இப்பவே உன்னால தாங்க முடியும், அம்மிக்கல்ல தூக்கிட்டு உன்னால நடக்க முடியலன்னு சொல்லிட்டு அம்மிக்கல்ல தூக்கி நடக்க சொன்னாங்க. அவ்வளவு தூரம் நடந்து போய் ஆத்துல இறங்க சொல்லிட்டாங்க. அம்மிக்கல் கீழே விழுந்து உன பிச்சிரு வந்துட்டாங்க. அது ஒரு 1.5 மாசம் ஆச்சு கிட்ட அதெல்லாம் ஓட்டிக்கிட்டு அதை சுத்தமா கொண்டு வரதுக்கு. உங்க அப்பா கிட்ட சொன்னிச்சுல மாதிரி நான் கூட இருந்துக்கிறேன், உங்களுக்கு தேவையானதெல்லாம் குடுக்குறேன், இன்னும் பெரிய வீட்டெல்லாம் உங்களை தங்க வைக்கிறேன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் பயனா இருந்துச்சா? எங்க அம்மா ஒருத்தவங்க நிக்கிறாங்க தொடட்டணும்னு, நீ காரம் கொடுக்கணும் பங்களாயம் கொடுக்கணும் சாமி நீ முதல் ஓடிட்டாங்க எங்க அம்மா. அது என்ன சொல்லுது, அப்பா என்கிட்ட நல்லா அன்பா பேசுறாங்க, அம்மா தான் ஏசுறாங்க அப்படி சொல்லுவோம். உங்க தங்கைக்கு இதை பத்தி தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு குணம் ஆவன பிறகு சித்தி சுரைடா அப்படின்ற ஒரு கேரக்டர் பத்தி தெரிஞ்சதா? சொன்னோம், எல்லா கையும் சொன்னோம். தெரியல அவங்களுக்கு வந்து கிணத்துல உளுந்தது மட்டும் தெரியுமா, இத்தனை வருஷம் உடம்புல ஏதோ ஒன்றுக்குன்னு ஒண்ணுமே அதை ஃபீல் பண்ணலாம். அப்பயே கேட்டாங்க அப்பா திரும்பி நீங்க எப்படி மேல வந்த, நீ எப்படி மேல வந்தேன்னு. அது சொல்லிச்சு, தண்ணி போன போது பின்னால இருந்து யாரோ தள்ளி விட்டது மாதிரி இருந்துச்சு, ஆனா நான் மேல வர என்னை யாரோ அமுக்குறாங்க, அதோட எனக்கு முடியாம தான் நான் முருகான்னு கூப்பிட்டேன், அதோட நான் எப்படி மேல ஏறணும்னு எனக்கு தெரியல, அது மட்டும் தான் ஞாபகம் இருந்துச்சேன். அதான் பாருங்க சினிமா கதை மாதிரி இல்ல, முத கதை ஓடும் அப்புறம் பின்னாடி தான் முத கதை வரமே அந்த மாதிரி இருக்குது. சித்தி சுரைடா மிஸ் பண்ண இன்னைக்கு தான் கிட்ட இத்தனை பஸ்ல அந்த பேரம் கூட சொல்லி சொல்ல கூட எனக்கு பயமா இருக்கும்.